ஏறுங்க ஏறு மேல இருங்க சார். ஏய் ஏறு மேல இருங்க வா கை எடுங்க. கட்டா புடிச்சு ஏறு அப்புறமா ஏறு எடுங்க. முதல்ல ஏறு மேல வீடியோ இருங்க சார். வீடியோ இருங்க சார். நான் எடுக்கிறேன் இருங்க சார். வீடியோ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கேம்ப் பேசுறேன். இருங்க. கேம்ப்ல ஏங்க பேசணும்? கேம்ப் பேசுறேன் சார். புரியல இருங்க சார். கை எடுங்க. இருங்கண்ணா சார். இருங்கண்ணா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? இருங்க சார் கையை. யூனிஃபார்ம் மட்டும் கை எடுங்க சார். யூனிஃபார்மா சார் தொலைங்க கை எடுங்க. தள்ளி வாங்க. சார் கை எடுங்க. எடுக்க முடியாதுண்ணா. இல்ல சார் கை எடுங்க சார். யூனிஃபார்ம் மட்டும் என்ன அசிங்கப்படுறீங்க? வண்டில வண்டி யாரு? வண்டி தர சொல்லல. வண்டி தர சொல்லல. ஏய் சவுண்டா பேசு பேசுறீங்க. சவுண்டா பேசுறீங்க. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பல்லாவரம் அருகே கடை வியாபாரிகளை மிரட்டி 15,000 ரூபாய் வசூல் செய்த போலி காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன் வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. பல்லாவரம் அடுத்த பம்மல் அனகாபுத்தூர் பகுதிகளில் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக தொடர்ந்து வியாபாரிகளை மிரட்டி போலீசார் ஒரு 15,000 ரூபாய் மிரட்டி வாங்குவதாக சங்கர் நகர் போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த மனுவாக இந்த நிலையில் சங்கர் நகர் காவல் எல்லை குறித்த பகுதிகளில் அந்த குட்கா மட்டுமில்லாமல் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வந்தனர். இதனை பயன்படுத்தி ஒரு போலி போலீசார் தற்போது சங்கர் நகர் பகுதிகளில் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி சர்வீஸ் சாலை என்ற பகுதியில் டீ கடையில் சென்று 15,000 ரூபாய் தர வேண்டும் என மிரட்டியுள்ளார். அது மட்டுமில்லாமல் குட்கா போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் உங்கள் கடையை சீல் வைத்துடன் மிரட்டியுள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த சங்கர் நகர் போலீசார் திடீரென அவரை வழிமறித்து பிடித்தனர். அப்பொழுது நான் போலீஸ் என்று கூறியுள்ளார். உடனே அவர்கள் நீங்க எந்த ஏரியா போலீஸ் கேட்ட போது அவர் முறையான பதிலளிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் முறையான நம்பர் கூட இல்லாமல் அவர் பெயர் கூட பதிக்காமல் அந்த போலீஸ் சீருடையில் இருந்தார். இந்த நிலையில் அவரை அழைத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்று மட்டும் தெரிய வந்தது. அவர் முரளி என்பவரும் அந்த பகுதியில் சிப்காட் பகுதியில் அந்த மாதிரி காவலாளியாக பணிபுரிந்து வருவதாகவும் தொடர்ந்து இந்த டீ கடையில் கடந்த மாதம் கூட ஒரு 12,000 ரூபாய் வசூலித்திருப்பதாகவும் தொடர்ந்து அதே கடையில் 15,000 ரூபாய் கேட்டபோது சங்கர் நகர் போலீசார் தற்போது பிடித்துள்ளனர். சங்கர் நகர் போலீசார் கூறும் அறிவுரை என்னென்றால் யார் கேட்டாலும் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிறேன் என்பதை வெளிப்படையாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் தெரிவிக்கலாம் என தற்போது தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.